ராஜ்யசபா சீட் என்பது ஆல்ரெடி பேசப்பட்டது, ஆல்ரெடி சொல்லப்பட்டது. அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ நடக்க போவது சட்டமன்ற தேர்தல். இப்போ நீங்க கேட்ட கேள்வி, இதுல இருக்கிற ஒப்பீனியன் போல் இன்னைக்கு நாங்க ஜனநாயக கடமை ஆற்றி இருக்கிறோம். எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்களுடைய கருத்து, அந்த மாவட்டத்தின் கருத்து. அவங்க எல்லாரும் ஒன்றியம், நகரம், பேரூர், கிளைகள் வரைக்கும் கலந்தாலோசனை செய்து மாவட்டத்தினுடைய அந்த பிரதிநிதிகளாக எங்க மாவட்ட கழக செயலாளர்கள் இன்னைக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதை நாங்க ஓபன் பண்ணி பார்ப்போம், யார் யார் எந்த கூட்டணி விரும்பி இருக்காங்க என்பதை. உறுதியாக எங்கள் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் விரும்பும் கூட்டணியை தான் தேமுதிக அமைக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால நிச்சயமாக நல்ல கூட்டணி அமையும். நிச்சயம் மாபெரும் ஒரு வெற்றியை பெறுவோம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்றேன். அதான் ஜனவரி 9 மாநாடு உங்க எல்லாருக்கும் தெரியும். நாங்க 3 மணிக்கு நம்மளுடைய மாநாடு தொடங்கிறோம். முதல்ல கழகத்தினுடைய கொடி அங்க ஏற்றுகிறோம். அதை முடிச்சு கலை நிகழ்ச்சிகள் இருக்கு, லைனா நிறைய கலை நிகழ்ச்சிகள் இருக்கு. அது முடிஞ்சு உங்க எல்லாருக்கும் தெரியும் ஸ்பீச் இருக்கு. இல்ல அது நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நடக்க இருப்பது சட்டமன்ற தேர்தல். எங்களுடைய ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி சட்டமன்ற தேர்தல் தான். அது எங்க கழகம் விரும்புவோட அந்த கூட்டணி அமையும். அது மட்டும் கிடையாது, இந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நிச்சயமாக மகத்தான கூட்டணியை நாங்கள் அமைப்போம். ராஜ்யசபா சீட் என்பது ஆல்ரெடி பேசப்பட்டது, ஆல்ரெடி சொல்லப்பட்டது. அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ நடக்க போவது சட்டமன்ற தேர்தல். ஸோ எங்களுடைய முழு கவனம் சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் இருக்கும். இது ஏற்கனவே நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேனே. அவங்க கொடுத்த வாக்குறுதிகளில 50% நிறைவேற்றி இருக்காங்க. இன்னும் 50% பேலன்ஸ் இருக்கு என்பதை பல பிரஸ் மீட்ல நான் சொல்லியிருக்கேன். சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்கு. எல்லா இடத்திலும் நம்ம சமீபமா பார்க்கிறோம். எல்லா இடங்களிலுமே கஞ்சா போதை விற்பனைகள், டாஸ்மாக் கள்ளச்சாராயம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. தொடர் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களுமே இதற்கான சாட்சி. அதனால ஏற்கனவே நான் சொன்ன பதில் தான் 50-50. நடந்தது 50%, இன்னும் நடக்க வேண்டியது 50%. இப்போ மாநாடு முடிந்த பிறகு பொங்கல், யாரும் எல்லாம் பிஸியா இருப்பாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும். தை மாசம் பிறந்தவுடனே நிச்சயமாக அதற்கான பேச்சுவார்த்தைகள் எல்லா பக்கமும் தொடங்கும். எங்களுக்கு 4ஆம் கட்ட ஒரு சுற்றுப்பயணமும் இருக்கு. இதெல்லாம் முடியறதுக்குள்ள கூட்டணியும் முடிவாகும். விருப்ப மனு ஒரு நல்ல நாளில் தலைமை அலுவலகம் நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் யாரெல்லாம் தேர்தலில் போட்டியிட இருக்கிறார்களோ அவங்க விருப்ப மனுவையும் தர இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்லுங்க. நான் தான் அது அதிகமாக சொல்லியிருக்கேன். நிச்சயமாக 2026 தேர்தல் ஒரு மாறுபட்ட ஒரு தேர்தலாக இருக்கும் என்று பல இடங்களில் நான் சொல்லியிருக்கேன். அனைவரும் மக்கள் இதுவரைக்கும் விரும்பிய ஒரு அணி நிச்சயம் வெற்றி பெறும். அது எல்லாருக்குமே இந்த முறை மந்திரி சபையிலும் அங்கம் வகிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதாவது ஆட்சியில் பங்கு என்ற குரல் ஓங்கி ஒலிக்கிறது. அதுக்கு சாத்தியமும் நிறைய இருக்கிறது என்பதுதான் எங்க கருத்து. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.